எத்தனை பேர்கள் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக் கொள்கிறார்கள், இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக் கொள்கிறார்கள். மத்திய தலைமை தெளிவாக மக்களுக்கு அறிவித்திருக்கிறது. மத்திய தலைமை, தேசிய கட்சி மத்திய தலைமை தெளிவாக அறிவித்திருக்கிறது. என்ன அறிவித்திருக்கிறது? டெல்லிக்கு தலைமை மாண்புமிகு மோடிஜி அவர்கள், தமிழ்நாட்டுக்கு தலைமை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில மகத்தான மாபெரும் வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி. இதுல யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. மக்களுக்கும் சந்தேகம் இல்லை, எங்களுக்கும் சந்தேகம் இல்லை, எல்லோருக்கும் சந்தேகம் இல்லை. ஆகவே இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொண்டு இருப்பதை காட்டிக்கொள்ள கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலே கருத்து சொல்வதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடிய தலைமையிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடிய தலைமையிலே தான் மகத்தான கூட்டணி, வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி, மெகா கூட்டணி. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இதுல எந்த விதமான குழப்பமான எந்த விதமான கருத்து மாறுபாட்டுக்கு இடமும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை, அதற்கான விவாதமும் தேவையில்லை. தெளிவாக இருக்கிறார் மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். தெளிவாக இருக்கிறார்கள் கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற மதிப்புமிக்க மாண்புமிகு தலைவர்கள். இதிலே குழப்பம் என்ன, இதிலே கருத்து என்ன, இதிலே விவாதம் என்ன, இதிலே அரசல் என்ன, இதிலே எந்த மேடையும் தேவையில்லை. ஒரே மேடை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழ் எடப்பாடியார் தலைமையில மாபெரும் வெற்றி கூட்டணி. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக முன்னிறுத்தி வாக்குகளை சேகரித்து மாபெரும் வெற்றி. ஒரே இலக்கு, மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக அரசுக்கு முடிவு கட்ட வேண்டும். இந்த இலக்கை கொண்டவர்கள் எல்லாம் ஓரணியிலே திறந்து ராமனின் வில்லை எடுத்து அம்பை எய்வதைப் போல இன்றைக்கு ராமனாக முன்னிறுத்தி எல்லோரும் ஒன்றிணைந்து ராமனாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியை முன்னிறுத்தி திமுக என்கிற அசுரனை, திமுக என்கிற அந்த தீய சக்தியை வீழ்த்துகிற அந்த மகத்தான அம்பை எய்துவதற்கு காலம் கழிந்து வந்து விட்டது. கருத்துக்கு இதிலே தடையில்லை, இதிலே எந்த விதமான இடையூறும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி தொண்டர்களும் தெளிவாக இருக்கிறார்கள், மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். குழப்பமாக நிர்வாகிகள் இருப்பதால் நமக்கென்ன அதிலே கவலை, குழப்பமாக நிர்வாகிகள் இருப்பதால் அதிலே நமக்கென்ன கவலை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றி, வணக்கம். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.